சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் எனும் இந்நூல் ஆத்மபிதாவாம் சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் உபதேசிக்கப்பட்ட சித்தவித்தையை பயிற்சி செய்து பின்பற்றி வருவதற்காக ஆத்மபிதாவால் வெளிப்படுத்தப்பட்ட சட்டங்களாகும். அதன் 16ஆம் பதிப்பாகும் இது. ஆன்மஞானம் அடைவதற்குரிய ஆன்மீக வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய உண்மையான இறை வழிபாட்டின் பழம்பெரும் நெறியே சித்தவித்தை. இது மெய்ப்பொருள் நாடுவோருக்கு உதவும் அரிய பெரிய வரப்பிரசாதமாகும். காலத்தால் உலகிருந்து மறைந்து போன கிடைத்தற்கரிய இந்த வித்தையை ஆத்மபிதா அவர்கள் தம் பகீரத பிரயத்தனம் மூலம் கண்டடைந்து உலக நன்மைக்காக உலகோருக்கு வாரி வழங்கியதாகும். இப்பதிப்பில் மூல நூலை ஒப்பிட்டு பார்த்து எழுத்துப்பிழைகள் திருத்தப்பட்டுள்ளன. அன்பர்கள் நடவடிக்கை கிரமங்களை கற்று அவற்றை கடைபிடித்து ஆத்மபிதாவின் அருள் பெற்றிய வேண்டுகிறோம். இப்படிக்கு வடகரை ஏப்ரல் 1, 2018. பொதுத் தலைவர் சித்த சமாஜம். சுவாமி கட்டளை: அவனவனுடைய உள்ளிலிருந்து அதோகதியாகி வெளியில் போய் நசித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவனை வெளியே விடாமல் உள்வழியே மேலும் கீழுமாய் நடத்தி மேலே இருக்கின்ற ஈஸ்வரனுடன் சேர்த்து ஜீவேஸ்வர ஐக்கியமாகித் தன்னைத்தானே பிரம்மரந்திரத்தில் லயிப்பித்து மோட்சமடைவதற்கு வேண்டி ஜீவனை கொண்டுள்ள அப்பியாசமாகும் சித்தவித்தை. சித்தவித்தை பெற்ற யாருக்கும் இந்த வித்தை யார் தேவைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சத்திய வாசகத்தின் மேல் காண்பித்து கொடுக்க வேண்டியதாகும். ஆனால் இவ்வித்தையை கொடுத்து காணிக்கை வாங்கவோ மற்ற ஏதாவது பிரதிபலனை பெறவோ கூடாது. இந்த வித்தை ஜீவனை ரட்சிப்பதற்குரியதாகும். ஜீவ ரட்சிப்பு செய்வதற்காக யாதொரு பிரதிபலனும் பெறக்கூடாது. அவ்வாறு பெறுபவர்கள் மகா சண்டாளர்கள் ஆவார்கள். மேற்கூறியவாறு காணிக்கையையோ பிரதிபலனையோ கொடுத்து உபதேசம் யாரும் வாங்கக்கூடாது. அவர்களுக்கு 1-2 நேரத்திற்கு ஆகாரமும் கட்டுவதற்கு துணி இல்லாவிட்டால் துணியும் கொடுக்க வேண்டியதும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுந்ததுமாகும். இவ்வாறன்றி நாம் உபதேசம் கொடுத்தவன், நாமே குரு, நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து தர வேண்டும் என்று பலவாறாகச் சொல்லி அனாவசியமான செலவு செய்ய வைக்கக்கூடாது. அவ்வாறு செய்விப்பவர்கள் தங்களுடைய காரண குருவாகிய மனதிற்கு விரோதமாகச் செய்பவர்கள். ஆதலால் அவர்கள் குருதுரோகிகள், குருவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். மேலும் சித்தவித்தை சங்கம் என்பதை கொல்லம் வருடம் 1111 மீனம் 1ஆம் தேதி, யுவ வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி நாம் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சித்தவித்தை அப்பியாசாலயம் என்பதை மட்டும் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகையினால் சித்தவித்தை சங்கம் என்பதை ஏற்படுத்தக்கூடாது. இப்படிக்கு சுவாமி கட்டளைப்படி எஸ். விஸ்வம், பொதுத் தலைவர், சித்த சமாஜம். இந்த சட்டப்புத்தகம் கொல்லம் வருடம் 1111 மீனம் 1ஆம் தேதி - யுவ வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, கிறிஸ்தாப்தம் 1936 மார்ச் 14ஆம் தேதி நடப்பில் கொண்டுவரப்பட்டதும் பிறகு 1946 சில சட்டங்கள் சுவாமிகளால் திருத்தப்பட்டும் புதிதாக சேர்த்தும் 2ஆம் பதிப்பாக அச்சடிக்கப்பட்டதும் இப்பொழுது 1948 புதிதாக சில வகுப்புகள் சுவாமிகள் சேர்த்துள்ளதனால் 3ஆம் பதிப்பாக அச்சடிக்க காரணமானதுமாகும். இப்படிக்கு எஸ். விஸ்வம், பொதுத் தலைவர், சித்த சமாஜம், வடகரை 1948. இனி பின்வரும் காணொளிகளில் நடவடிக்கை கிரமத்தில் இருக்கும் 30 சட்டங்களும் அந்த சட்டங்களின் விளக்கங்களும் தெளிவாக கூறப்படும்.